இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக சமீபத்தில் காங்கிரஸ்ல இருந்து தாவேகாவில் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி, ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லலாம். மிக விசுவாசமுள்ள ஒரு பெண்மணியை இழந்த காங்கிரஸ் சொல்லலாம். ஹசீத் சைனா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரியா? நல்லா இருக்கேன் மேம். உண்மையிலேயே வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சம்திங் யூ ஹாவ் டு பி ரெக்கக்னைஸ்டுன்றது தான் வந்துட்டு எங்களோட இதுவுமே இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்துட்டு ஒரு கட்சிக்காக உழைச்சி ஒண்ணுமே இல்லாம போனப்போ வந்துட்டு யார் கஷ்டப்பட்டாங்கன்றது தெரியாது. அது நான் பர்சனலா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு. ஏன்னா உங்க உழைப்பு எனக்கு தெரியும். மத்தவங்க எப்படின்னுட்டு எனக்கு தெரியாது. உங்க உழைப்பு எனக்கு பர்சனலாவே நல்லா தெரியும். சோ இப்போ எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப நேசித்த ஒரு கட்சி என்னோட முன்னாள் கட்சி. ஏன்னா பாரம்பரியமா காங்கிரஸ்ல இருந்து வந்து மாணவர் காங்கிரஸ்ல இருந்து ஒரு சிலர் வந்து அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நான்லாம் வந்து மாணவரா இருக்கும் போதே டாக்டர் ஆகணுமா அட்வொகேட் ஆகணுமான்னு கேட்கும்போது நான் பொலிட்டீஷியன் ஆகணும்ட்டு தான் விருப்பப்பட்டு மாணவர் காங்கிரஸ்ல இருந்தே பயணித்த ஒரு கட்சியில எனக்கு உரிய அங்கீகாரம் முக்கியமா பெண்களுக்கு கிடைக்கல அப்படின்னுட்டு நான் வெளியில வந்து உடனடியா நான் இந்த ஒரு கட்சியும் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடல. நான் யோசிச்சு நான் ஒரு 3 மாத காலமா நான் தாவேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்சர்வ் பண்ணா அதுல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கிளியரா தெரிஞ்சது. சோ அதனால நான் அந்த கட்சியை தேர்ந்தெடுத்தேன். காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய பாரம்பரிய கட்சியில இருந்துட்டு இப்போதான் அரசியல்ல தடம் பதிச்சிருக்கிற ஒரு புதிய மாநில கட்சிக்கு போறது எவ்வளவு பெரிய சவாலா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புகள், அங்க இருந்து அந்த மூத்த தலைவர்களோட அணுகுமுறை குறிச்சு உங்களுக்கு கருத்து என்னன்றதை தெரிஞ்சுக்கலாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். அப்போ பேசினப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தேர்தலுக்கு முன்பாகவே அமைக்கப்பட்டிருக்க வேணும்னுட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பியதை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப இன்னைக்கு தாவேகால இணைஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு சொல்ல முடியாத பல சூழல் இருந்தது, இன்னைக்கு அது சொல்லலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. ஒரு தேசிய கட்சியில இருந்து ஒரு மாநில கட்சிக்கு டிராவல் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். பிகாஸ் ஒரு தேசிய கட்சியில எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான ஜனநாயகம் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் நட்ஷெல் உள்ள வந்துடுறதுல ரொம்ப பரவலா இருக்கு. பல தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ ஒரு சீட்டுக்கே இப்ப என்னோட ஒரு சீட்டுக்கே நான் அணுகி பெர்மிஷன் வாங்கணும்னா ஒரு தலைவர் இருக்க மாட்டாங்க. அங்க 1000 தலைவர் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தவங்க இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு காஷ்மீர்ல இருந்து ரெக்கமெண்டேஷன் வரும், ஆந்திர பிரதேசத்துல இருந்து ரெக்கமெண்டேஷன் வரும். சோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல் தேசிய கட்சியில உண்டு. இந்த காங்கிரஸ் கட்சியில நான் மாணவர் காங்கிரஸ்ல இருந்தே ஒர்க் பண்ணிருக்கேன். நான் இளைஞர் காங்கிரஸ்ல ஒரு 2008 2009 பயணித்த போது அப்பதான் ராகுல்ஜி வந்து பொலிட்டிக்கல் உள்ள என்ட்ராறாரு. என்ட்ராகும் போது இளைஞர் காங்கிரஸ்க்கு அவர் பொறுப்பாளரா இருக்காரு. இப்ப எப்படி நிறைய மேலிட பொறுப்பாளர்கள் வராங்க இல்லையா, அத மாதிரி அப்ப ராகுல்ஜி வந்து இளைஞர் காங்கிரஸ்க்கு பொறுப்பாளர். அவர் பொறுப்பாளர் இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் அவரை சந்திக்கிறார். இளைஞர் காங்கிரஸ்ல இணைஞ்சு பயணிக்கிறதுக்காக சந்திக்கிறார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. அவரை சந்திக்கிற டைம்ல தான் நாங்களாம் ராகுல்ஜியை சந்திக்கிறோம். அது ஒரு டெபியூன்னு சொல்லலாம். பட் அப்பவே வந்து தளபதி அவர்கள காங்கிரஸ்ல இணைய வந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் விடல, தமிழ்நாட்டுல இருக்கவர்கள் வந்து விடல. அவர் அப்பவே சேர்ந்திருந்தா அவரும் தேசிய நீரோட்டத்தோட போயிருப்பாரு. பிளஸ் காங்கிரஸ்க்கும் வந்து ஒரு பெரிய எழுச்சி கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டுல. பட் இப்ப பார்க்கும்போது எனக்கு வந்து 2024 எம்பி தேர்தல்ல சீட்டு வந்து கொடுக்கல, இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கல. போன வாட்டி எம்பி தேர்தலையும் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி வாட்டி அசம்பிளி தேர்தலையும் வந்து இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கல. அப்ப தலைமை என்ன சொல்லுது என்னன்னா, என்னை கன்வின்ஸ் பண்ணுது தலைமை, காங்கிரஸ் தலைமை கன்வின்ஸ் பண்ணுது. இது மாதிரி எங்களால இந்த வாட்டி உனக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல, லாஸ்ட் டைம் இப்படி ஆயிடுச்சு, வி வெரி சாரி அபவுட் இட். ஸோ ஏப்ரல் 19 2024 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏப்ரல் 20 அப்போ உனக்கு வந்து எதிர் ஏஐசிசி செக்ரட்டரியா உன்னை மகாராஷ்டிரா இன்சார்ஜ் கொடுக்குறோம், இல்லை நீ ஸ்டேட்ல போய் வேலை பண்ண விருப்பப்படுறியான்னு கேட்குறாங்க. அப்ப நான் ஸ்டேட்டை தான் சூஸ் பண்ணேன். பிகாஸ் தேசிய நீரோட்டத்துல நான் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை, அதை தாண்டி அந்தமான் தீவுகள், லட்சத்தீவுகள் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் நான் கால் பதித்து காங்கிரஸிற்காக உழைக்காத இடமே கிடையாது. கட்சிக்காக
என்னோட உழைப்பை, என்னோட ஹெல்த்தை, என்னோட நேரத்தை, என்னோட வெல்த்தை எல்லாமே நான் கொடுத்தேன். ஆனா கட்சி எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு வரும்போது பெண்கள் முன்னேற்றத்தை வந்து நீங்க ஒரு கோட்பாடா நீங்க வைக்கிறீங்க. நான் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவியா தமிழ்நாட்டுக்கு விருப்பப்பட்டுதான் வந்தேன். இல்லைன்னா ஏசிசி செக்ரட்டரின்றது காங்கிரஸ் கட்சியில ஒரு அடிமட்ட தொண்டன் பீக்கா ரீச் ஆகக்கூடிய செகண்ட் பொசிஷன். ஒண்ணு வந்து பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் செயலாளர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர், செயலாளர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு பெருசா ஆசைப்பட முடியாது யாரும். சோ அந்த செகண்ட் பொசிஷனே எனக்கு ஆஃபர் பண்ணும்போது அதுல இருந்து டீக்ரேடட் பொசிஷன் தான் வந்து மாநிலத்துக்கு வந்து ஏத்துக்கொள்றது, ஒரு ஃப்ராண்டல்ல வந்து ஏத்துக்கொள்றது. பட் நான் ஏத்துக்கிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து அப்பவே மாநில அரசியல் பண்ணணும், பெண்கள் மத்தியில வேலை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை. சோ மாநில அரசியலை நான் ஏத்துக்கிட்டு 2 வருஷம் சவாலா வந்து நான் வேலை செஞ்சேன். இதுக்கு முன்னாடி இருந்த எந்த மாநில தலைவியும் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு மகளிர் காங்கிரஸ்ல வேலை பண்ண முடியாத அளவுக்கு நான் செஞ்சேன். பிகாஸ் 41 ஆண்டு காலம் ஆகுது மகளிர் காங்கிரஸ் நிறுவி, அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் நிறுவி. நான் தான் முதல் சிறுபான்மை பெண்மணி அவங்க அப்பாயிண்ட் பண்ற பெண்மணி. சோ தமிழ்நாட்டு முழுவதும் டிராவல் பண்றேன் பிரியா. நான் பெண்களுக்கான 33% ரிசர்வேஷனை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ட்டு தெருவில் இறங்கி பிஜேபிக்கு எதிராக போராடுறாங்க காங்கிரஸ். 33% ரிசர்வேஷன் கொடுக்கணும்ட்டு ஆர்கனைசேஷன் உள்ள, இப்ப கட்சி உள்ள போடுற பதவியில யார் இவங்க 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு தடுக்கிறது? பிஜேபியா தடுக்குது? இல்ல. இது நான் கட்சியில இருந்தே சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீங்க கவுன்சிலர் கொடுத்தாலும் இப்ப சென்னை மாநகராட்சியில நீங்க காங்கிரஸ் கவுன்சிலர்ஸை எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே வந்து ஒண்ணு இன்னாருடைய மனைவியா இருப்பாங்க, இல்ல இன்னாருடைய மகளா இருப்பாங்க, இல்ல இன்னாருடைய சிஸ்டரா இருப்பாங்க. அவங்கதான் காங்கிரஸ் கட்சியில பாரம்பரியமா ஒர்க் பண்ணிருப்பாங்களே ஒழிய இவங்களுக்கு எங்களுக்கு அங்க சீட்டு கிடைக்கலேன்ட்டு அந்த பெண்ணுக்கு வந்து சீட்டு கொடுத்திருப்பாங்களே ஒழிய உழைக்கிற பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ நான் கட்சியில இருக்கும் போதே ரொம்ப தீவிரமா வந்து நான் இதை வந்து எதிர்த்தேன். சோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நான் பதவிகளுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது, உழைக்கிறவங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சோ அப்படிலாம் நான் ரொம்ப போராடும் போது நான் இவங்க கிட்ட கேட்கிறேன், 33% ரிசர்வேஷன்னா 28 சீட் வந்திருக்கு, அப்ப நீங்க 9 சீட்டாவது பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்களோட பிசி கமிட்டி மீட்டிங்லயே நான் பேசுறேன். எல்லா பெண்களுக்காகவும் நான் சண்டை போடுறேன். கடைசியில இவங்க எனக்கே கொடுக்கலப்பா. அப்ப நீங்க 33% ரிசர்வேஷன் போது நான் ஆழ்ந்து யோசிக்கிறேன், ரொம்ப மறுபடியும் தீவிரமா யோசிக்கிறேன். சிஇசி மீட்டிங் டெல்லியில நடந்தது. ராகுல்ஜி நம்ம சீட்டை கிளியர் பண்றாரு. பிரியங்கா மேடம் கிட்டயும் நான் அப்பீல் பண்றேன். அவங்களுக்கு பர்சனலாவே நான் வாட்ஸ்அப் அனுப்புறேன், 2 பேருக்கும், பிரியங்கா ஜிக்கும் அனுப்புறேன், ராகுல்ஜிக்கும் அனுப்புறேன், மெசேஜஸும் போடுறேன். அவங்க 2 பேரும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, சப்போர்ட் தான் பண்றாங்க. சோனியாஜிக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எனக்கு தெரியும். நீங்க தமிழ்நாட்டுல கனிமொழி அம்மா 33% ரிசர்வேஷனுக்கு அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது அம்மாவும் பிரியங்காஜியும் பிளைட்ல வரும்போது அந்த சைடு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், இந்த சைடு நான் தான் வந்தேன் 2 பேரோடுமே பிளைட்ல. சோ அவங்களுக்கு என்ன தெளிவா தெரியும். அம்பிகா சோனி போன்றவர்கள், அந்த சிசி கமிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஆதரிக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா தலைவர் ராகுல்ஜி எனக்கு ஆதரிச்சு என்னோட சீட்டை கிளியர் பண்ற சீட்டை இங்க இருக்க ஒரு செல்வ பெருந்தகை அவர்கள், கார்கிஜி அவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னோட சீட்டை கட் பண்ண முடியும்னா கட்சி யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? தலைவர் ராகுல்ஜியோட கட்டுப்பாட்டுல இருக்கா, இல்ல செல்வ பெருந்தகை அவர்கள் போன்ற புரோக்கர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப மன வருத்தம். அப்போ நான் அதுக்கப்புறமா நாங்க யோசிக்கிறோம், இந்த தாவேகா கூட்டணி வேணும்னு சொன்ன ஒரு டீம் இருக்கு. திமுக கூட்டணி அப்கோர்ஸ் வந்து நான் ஆதரிக்கதான் செய்யறேன். பிகாஸ் அவங்கள வந்து இத்தனை நாள் அவங்களோட நாங்க பயணிச்சிருக்கோம். ஓகே, பயணிச்சுட்டு அவங்கள ஏமாத்திட்டு வெளியில காங்கிரஸ் வந்தது நான் வன்மையா கண்டிக்கிறேன். அவங்களோட நம்ம இத்தனை வருஷமா பயணிச்சிருக்கோம், வெளியில வரத்துக்கு ஒரு முறை இருக்குல்ல. ஒரு வரலாறு தெரியும் உடனடியா போயிட்டு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறது அப்படிங்கிறது தவறான கோட்பாடு. இது மத்த அலையன்ஸ் கட்சி என்ன நினைக்கும்? ஓகே, சோ அப்போ ராகுல்ஜியோட கட்டுப்பாட்டுல கட்சி இல்லையா? அப்போ இது போன்ற புரோக்கர்களோட கட்டுப்பாட்டுலதான் கட்சி இருக்கா? அப்ப நம்மள இன்ஸ்பயர் பண்ண லீடர் யாரு? ராகுல்ஜி தானே. அப்ப நான் ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிடுறேன். நான் கட்சியை பத்தி என்னைக்குமே தவறா பேசினதே கிடையாது. நான் வந்து இருக்கக்கூடிய புரோக்கர்களை பத்தி தான் நான் வந்து கண்டிச்சிருக்கேன். என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர்லயே நான் குறிப்பிடுறேன், காங்கிரஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். ஓகே, இப்போ ஒரு மாணவர் பருவம் அப்படிங்கிறது 16-17 வயசுல இருக்கக்கூடிய மாணவர் பருவத்துல உங்களுக்கு என்னன்னே தெரியாதப்போ நீங்க வந்து காங்கிரஸ செலக்ட் பண்றீங்க. 50 ஆண்டு காலமா பவர்ல இல்ல, எனக்கு தெரியும் இங்க போனா வந்து நம்ம ஒன்னும் உடனடியா பவர்ல எல்லாம் வந்துட முடியாதுன்ட்டு தெளிவா தெரியும். நான் ஏன் திமுகவை செலக்ட் பண்ணல? ஏன் அப்போ ரூலிங்ல இருக்கக்கூடிய அதிமுகவெல்லாம் ஏன் நான் செலக்ட் பண்ணல? எனக்கு காங்கிரஸ் பாரம்பரியம் கொடுக்குது.
நேரு பிடிக்குது, இந்திரா காந்தி பிடிக்குது, அதனால நான் செலக்ட் பண்றேன். அப்ப காந்திய கட்டுப்பாட்டுல காங்கிரஸ் இல்ல அப்படின்னா நம்ம இதுல ஏன் பயணிக்கணும்? பெண்களுக்கான முன்னுரிமைன்ட்டு பொய் சொல்றாங்க இவங்க. உங்களுடைய கட்சியில 33% ரிசர்வேஷன் நீங்க பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு மோடி வந்து உங்க கையில கை விலங்கு போட்டிருக்காரா? மோடி வந்து உங்களோட கையை கட்டி போட்டிருக்காரா? உங்களுடைய கட்சியில 33% உமன் ரிசர்வேஷன்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு எம்பில எம்எல்ஏக்களும் கொடுக்கறதுக்கு பிஜேபி வந்து உங்களை கட்டி போட்டிருக்கா? இப்ப நீங்க போய் தானே சொல்றீங்க. ஓகே, ஒரு மாநில தலைவியா, மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவியா, என்னால என்னோட சார்ந்த என்னுடைய பெண்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்து அவங்களுக்கு என்னால சீட்டு வாங்கி கொடுக்க முடியல, எனக்கே என்னால வாங்கிக்க முடியலன்னு அப்புறம் நான் எப்படி அந்த பதவியில நீடிக்க முடியும்? நான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? அதனாலதான் நான் ரிசைன் பண்ணேன். நான் ரிசைன் பண்ண போது கூட நான் வந்து கட்சியை வந்து அவதூறாவே பேசல. இந்த தலைவர்கள் எனக்கு நடந்த உண்மைய நான் கண்ணீர் மல்கதான் கூறினேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன நடத்தின விதம் பாருங்க பிரியா. அப்படி வந்து ஒரு அடிமட்ட தொண்டர் கட்சிக்காக இவ்வளவு நாள் உழைச்சிருக்காங்களே அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது மிஸ்டர் செல்வ பெருந்தகை. உடனே வந்து அவரு கிரீஷ் ஓடங்கரை வந்து நம்ம பெருசா அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர்லாம் நினைக்கிறோம். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 சீட்டு தான் வாங்குச்சு அப்படின்னா அழிவு பாதை நோக்கி போச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் கிரீஷ் தான். ஒருத்தவங்க ஒரு தாய் இருக்காங்க, ஒரு பிள்ளை இருக்காங்க அப்படின்னா பிள்ளை தவறு பண்ணும்போது தாயை சுட்டி காட்டணும். இவர் அதெல்லாம் இல்ல, வெளில சுட்டி காட்டுற மாதிரி நடிச்சுட்டு இவரோட சேர்ந்து அத்தனை கேவலமான விஷயங்களும் பண்ணவர் வந்து மிஸ்டர் கிரீஷ் தான். சோ அப்ப நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்துடுறேன். நான் அப்பவே தாவேக்காவை வந்து அணுகிறேன், தாவேக்காவை என்ன அணுகுறாங்க. நான் நினைச்சிருந்தா ஏப்ரல் 4ஆம் தேதியே எனக்கு வந்து நான் ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ரிசைன் பண்றேன். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் சீட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் 4ஆம் தேதி அந்த கட்சியோட ஒரு முக்கிய பெரிய தலைவரோட எனக்கு சந்திப்பு ஏற்பட்டுச்சு. எனக்கு எனக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் நான் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னால உடனே ஜம்ப் பண்ணி அங்க போய் ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டோ அங்க போய் செட்டில் ஆகிக்கிறதுக்கு என்னால முடியல. அதுதான் உண்மை. அதுக்கப்புறமாவும் மறுபடியும் 5ஆம் தேதி வரைக்கும் என்ன அலைக்கழிக்கிறாங்க. மேலூருக்கு வந்து நீ அஃபிடவிட் ரெடி பண்ணு, நீ போயிடு. 6ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. அஃபிடவிட் ரெடி பண்ண 7500 ரூபாய் லீகல் ஃபீஸ் கொடுத்து அஃபிடவிட் ரெடி பண்ண சொல்றாரு என்ன மிஸ்டர் கிரீஷ் கால் பண்ணி. கார்த்தி சார் பாவம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ரொம்ப போடுறாருன்றார். நைட்டு 12:30 மணிக்கு கிட்ட கால் பண்ணி எனக்காக பேசுறார். தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் அத்தனை வாட்டி கார்கேஜி கிட்ட பேசுறாங்க. எனக்காக பேசாத தலைவர்கள் கிடையாது. என்னோட உழைப்புக்கு, என்னோட இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து, மாணவர் காங்கிரஸ்ல இருந்து என்னோட பயணித்தவர்கள்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய லீடர்ஸ், ஆல்ரெடி எம்பிஸ், எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ். கேரளால எடுத்துக்கிட்டீங்கன்னா பிந்து கிருஷ்ணா இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காங்க. நான் தான் அவங்களை மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவியா அப்பாயிண்ட் பண்ணது. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல நான் நிறைய இடத்துல மகளிர் காங்கிரஸோட இன்சார்ஜா இருந்தப்போ எத்தனை பேரை நான் ப்ரொமோட் பண்ணிருக்கணும். அவங்க எல்லாம் இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் தான். அப்போ நீங்க என்னோட யோசிச்சு பாருங்க. என்னோட டிராவல் பண்ண என் கலீக்ஸ் எல்லாம் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. என்னோட கொலீக் தான் லக்ஷ்மி ஹெபல்கர். நான் ஆல் இண்டியா ஆஃபீஸ் பேரரா இருந்தப்போ அவங்க கர்நாடகால மகிழா காங்கிரஸ் பிரசிடென்டா இருக்காங்க, இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காங்க. சோ நேஷன் வைட் எனக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கும்போது அத்தனை பேரும் எனக்காக ட்ரை பண்றாங்க. அப்ப அத்தனை பேரு ட்ரை பண்ணியும் ஒண்ணுமே ஆகல அப்படின்னும் போது நான் பொறுப்பேத்துட்டு ரொம்ப மனசு கவலைப்படுது. ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு நான் ரிசைன் பண்ணிட்டு நான் ஆன்மீக பயணம்லாம் போயிடுறேன். போயிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் என்னோட இயக்கம் இருக்கு, புரட்சி புறாக்கள் இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்துல நான் எப்பவுமே பண்ற நலத்திட்ட உதவி, நல்ல உதவி, அதெல்லாம் படிப்புக்கு உதவி, அதெல்லாம் என்ன பண்றோமோ அதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மைண்ட் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கிளியரா கிளாரிட்டியோட திங்க் பண்ணும்போது எனக்கு நிறைய கட்சியில இருந்து ஆஃபர் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நார்தர்ன் சைட்ல எனக்கு அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய கட்சியில இருந்து கூட ஆஃபர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எம்ஐஎம் பார்ட்டி, முஸ்லிம் பார்ட்டில இருந்து கூட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டி ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எல்லாருமே என்ன வெல்கம் தான் பண்ணாங்க. ஓகே, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். பிகாஸ் கட்சி மாறுபாடுகளுக்கு, வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நீங்க பிஜேபியை பாத்தீங்க அப்படின்னா நான் காங்கிரஸ் தான். காங்கிரஸா நான் இருந்தப்போ அவங்கள கடுமையா எதிர்த்திருக்கேன். பட் நீங்க தமிழிசை அவர்கள் எல்லாம் பார்த்தப்போ நீங்க வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா பேசினாங்க எனக்காக. இத்தனைக்கும் எனக்கு அவங்களோட பெரிய இன்ட்ராக்ஷன் கூட கிடையாது. ஓகே, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அந்த உமன் ரிசர்வேஷனுக்கு வந்து அவங்க தெளிவா பேசினாங்க. பாஜக இவ்வளவு சொல்லுதுன்னு இவங்க சொல்றாங்க, பட் 33% ரிசர்வேஷன் அமல்படுத்தினது அவங்க தானே. 5 சீட்டு கொடுத்தாங்கல்ல, அவங்களோட அத்தனை சீட்ல 5 சீட்டு பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ எவ்ரிபடி irrespective of anything took me very seriously. இப்ப as a ஜேர்னலிஸ்ட் நீங்க சொல்றீங்க, உங்களோட மனசு கூட பாதிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி நிறைய ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்றாங்க, ரியலாவே வந்து
எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா. சோ ஒரு உழைப்புக்கான அங்கீகாரம் 30 வருட ஆஹ் கிடைக்கவே இல்ல. அப்ப நான் என்ன பண்றது? எனக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ் பண்ணதுதான் பிடிக்கும். அப்போ திமுகவா, அதிமுகவா, தவேகாவான்னு அப்படின்னு பார்க்கும்போது நான் என்னையே சுய பரிசோதனை பண்ணிக்கிறேன். சோ விஜய் அவர்கள் இளைஞர் காங்கிரஸ்லயே வந்திருந்தா அவர் தானே நமக்கு தலைவரா இருப்பாரு. சரி, நமக்கு மாணவர் பருவத்துல இருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து விஜய் அவர்களோட சினிமாவை நம்ம கண்டினியூஸா பாக்குறோம். நம்ம அவரோட ஃபேனா தான் இருக்கும். பெண்கள் அவர் ரொம்ப விரும்புறாங்க. பிளஸ் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு தன்மை எனக்கு தெரிஞ்சுது. ஒரு ஆட்டோக்காரன் வந்து எம்எல்ஏ ஆக முடியுது, ஒரு டிரைவரோட மகன் வந்து எம்எல்ஏ ஆக முடியுது. இவங்களுக்குலாம் ஆம்பிஷன் கிடையாது, நாங்க எம்எல்ஏ தான் ஆகணும், அரசியல்வாதியா தான் ஆகணும்ட்டு. இப்போ ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு எங்களுக்கும் ரெகுலர் அரசியல்வாதிகளுக்கும் தாவேகா நண்பர்களுக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன், நாங்க வந்து அம்பிஷியஸ் பாலிட்டிஷியன். ஓகே, அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே தளபதி அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்போது கண்டிப்பா எனக்கும் இந்த கட்சியில ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னுட்டு மக்கள் சேவை ஆற்ற என்னுடைய அந்த கொள்கையை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ட்டு தான் நான் தாவிகாவை செலக்ட் பண்ணேன். ஓகே மேம். ஆனா இப்ப காங்கிரஸோட மத சார்பின்மை அந்த சித்தாந்தத்திற்கும் தாவேகாவோட அந்த சித்தாந்தத்திற்கும் இடையே நீங்க பார்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னமா இருக்கும்? ஏன்னா சிறுபான்மையின சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவரா தாவேகால உங்க சமூக மக்களுக்கு ஒரு குரலா எப்படி செயல்பட போறீங்க? வரவிருக்கும் தேர்தல்கள்ல தாவேகாவோட முக்கிய வாக்குறுதி இல்ல தேர்தல் வியூகம் என்னவா இருக்கும்னுட்டுன்னு எதிர்பார்க்கறீங்க? சிறுபான்மையருக்கு கண்டிப்பா வந்து தாவேகா முக்கியத்துவம் கொடுக்குதுதான். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கா இருந்ததே இல்ல. அவங்களுக்கே புரியல அந்த அளவுக்கு வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்க சிறுபான்மையினருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாவேகாவை சார்ந்த ஒரு நண்பரும், புதுக்கோட்டை சார்ந்த நண்பரும் அமைச்சரா இருக்காரு. அப்ப சிறுபான்மையினர்களோட ஓட்டு சதவீதம் வந்து பெருமளவிற்கு தாவேகாவுக்கு வந்திருக்கு. ஆனா நீங்க ரொம்ப கீனா ஒரு விஷயம் சிறுபான்மையினர் சப்ஜெக்ட்னு வரும்போது நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் அதிகப்படியா வாழக்கூடிய திருவல்லிக்கேணி, உதயண்ணா அவர்களுடைய கான்ஸ்டுவன்சி, ஆம்பூர், வாணியம்பாடி, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. ஆமா. ஏன்னா இந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு வந்து மைண்ட் செட் எப்படின்னா பாஜக வந்துடக்கூடாது. அப்ப அவங்க அந்த காலகட்டத்துல தாவேகா ஜெயிச்சிடும் அப்படின்ட்டு அவங்க நம்பல. அப்ப இன்சாலிடாரிட்டி அவங்க வந்து எல்லா ஓட்டையும் கன்சாலிடேட் பண்ணி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க. பிகாஸ் காங்கிரஸ் அங்க இருந்ததுனால. பட் காங்கிரஸ் பண்ணது அந்தர்பல்ட்டி. திடீர்னு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அவங்க வந்து தாவேகாக்கு ஷிஃப்ட் ஆனது வந்து சிறுபான்மையினர் மக்களிடையே ஒரு அதிர்ச்சி தான். ஓகே, நம்ம அதுக்கு தம்பி விஜய்க்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கலாமே அப்படிங்கிறது எங்க சமூகத்தை சார்ந்த நிறைய பெரியவர்கள் என்கிட்ட பேசுறாங்க. எங்களுக்கு தெரியாம போயிடுச்சுன்னா காங்கிரஸ் அதுல இருந்தது அப்படின்ட்டு தான் வந்து நாங்க ஓட்டு போட்டோம். சோ அந்த சிறுபான்மையினரோட பாதுகாவலராக கண்டிப்பா சிறுபான்மை மக்கள் தாவேகாவை பாக்குறாங்க. பட் அவங்க லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டதுக்கு காரணம் காங்கிரஸ் அங்க இருந்ததுனால. பட் காங்கிரஸ் அங்க இல்லாம இருந்திருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பா தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்பவும் கணிசமா இஸ்லாமிய சமுதாயத்தோட ஓட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனால அவருக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு. தாவேகா அரசு அமைச்சு ஒரு 80 நாட்கள் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். தாவேகா அரசை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க கண்டிப்பா விசாரிச்சிருப்பீங்க. மக்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில தான் ஆட்சி நிர்வாகம் நடந்துட்டு இருக்குங்களா? அதாவது இங்க பாருங்க, நான் சொன்ன ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன்ஸ், ஆம்பிஷியஸ் பாலிட்டிஷியன்ஸ். அப்ப இதுல நிறைய பேர் வந்து ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன்ஸ் தான். அண்ணன் விஜய் அப்படிங்கிற ஒரு அந்த கரிஷ்மேட்டிக் ஃபேஸ் வேல்யூக்காக கிடைச்ச ஓட்டு. ஜெயலலிதா அம்மையார் என்கிற ஆளுமைக்கு கிடைத்த ஓட்டுல அண்ணன் எடப்பாடி அவர்கள் எப்படி முதல்வரா இருந்தாரோ அது மாதிரி அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்த அந்த பெரும்பான்மைய வந்து கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பகிர்ந்து சாப்பிடுறாங்க. ஒரு பெரிய கேக் இருக்குன்னா அது தளபதி அவர்களே மட்டுமே எடுத்துக்க முடியாது, அவர் பகிர்ந்து இருக்காரு எல்லாரோட. அப்ப அந்த கரிஷ்மேட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து யோசிங்க. ஓகே, நம்ம மக்கள் வந்து அதிகப்படியான சென்டிமெண்டல் மக்கள். எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஆயிடுவோம், எமோஷனலா கனெக்ட் ஆயிடுவோம். தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த மைண்ட் செட்டை நீங்க யோசிங்க. நமக்கு போய் பித்தலாட்டம்லாம் அதிகமா வராது. ரேட் ஆஃப் லிட்ரஸி அதிகம்.
காலையில எந்திரிச்சு கோலம் போடுவோம், நைட்டு 10 மணிக்கெல்லாம் 90% ஆஃப் தி கிரௌட் வந்து வைண்ட் அப் ஆயிடும். பட் நார்த் இந்தியால எல்லாம் அப்படி கிடையாது. 11 மணிக்கு தான் விடியும். ஓகே. அதே மாதிரி ராத்திரி வந்து 12, 1 மணிக்கெல்லாம் போவோம். கல்ச்சரல் டிஃபரன்ஸ் நமக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம மக்கள் வந்து அந்த சினிமால எம்.ஆர். ராதாவை பாக்குறாங்கன்னா அவர் வில்லனா தான் பாக்குறாங்க. அவர் மேபி நல்லவரா இருக்கலாம். ஓகே. சினிமால வந்து ராதா ரவி அவங்க வந்து ஒரு வில்லன் மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வில்லனா தான் நினைக்கிறாங்க. சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு மைண்ட்ல வந்து இவர் ஹீரோ, இவர் நம்ம தலைவர் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுது. அந்த மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிட்டார். ஓகே. இந்த கமல்ஹாசன் அவர்கள் இத வந்து ஒரு ஆர்கனைஸ்டா எடுத்துட்டு போல. ரஜினி அவர்கள் இது ஒரு ஆர்கனைஸ்டா எடுத்துட்டு போல. விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆர்கனைஸ்டா கொண்டு போனாரு. பட் அவரோட உடல்நிலை காரணமா அவரால் அதை பெருசா ஆர்கனைஸா எடுத்துட்டு போல. பட் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, ஒரு விஷன் இருந்திருக்கும். அதனாலதான் அவர் அவருடைய அந்த ரசிகர் மன்றத்தை ரொம்ப அழகா சேனலைஸ் பண்ணிருக்காரு. நீங்க அவங்களோட மெம்பர்ஷிப் லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சாட்லயே வந்து நீங்க உங்களோட ஓட்டர் ஐடி கொடுத்து இணைஞ்சிட முடியும். அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஐடி வந்துடுது. உடனே அவங்களோட வாட்ஸ்அப்ல வந்து நம்ம அலைன் ஆயிடுறோம், இன்ஸ்டால வந்து நம்ம அலைன் ஆயிடுறோம். ஸோ தட் இஸ் அ சிஸ்டம். ஒரு சிஸ்டம் இன்னைக்கு இருக்க ஜென்சிஸ்க்கு என்ன வேணும்? சோசியல் மீடியாவா? அதுல வந்து தாவேகா வந்து ரீச் ஆயிடுது. இன்னும் இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அப்படிங்கிறதுல வந்து தாவேகா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் வந்து ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்தாரு, பாண்டிச்சேரியில எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காரு. 2006 டைம்ல எங்களுடைய அமைச்சரவையில எங்களுடைய அமைச்சர்களோட எல்லாம் கூட நிறையவே பணியாற்றி இருக்காரு. அவருக்கு அந்த ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு நிறைய இருக்கு. ஸோ அந்த ஆர்கனைசேஷனை இன்னும் அவங்க நல்லா பில்டப் பண்ணும்போது குவாலிட்டியான பாலிட்டிஷியன்ஸ் அவங்களுக்கு கிடைப்பாங்க. அப்ப குவாலிட்டியான பாலிட்டிஷியன்ஸ் அங்க வரும்போது இன்னும் வந்து கட்சி குவாலிட்டியா மேம்பட்டுடும். இப்போதைக்கு வந்து தடுமாறி என்ன தெரியுமோ எப்படி பண்ணணுமோ அதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எந்த ஒரு ஜாப்மே நமக்கே நியூவா இருக்கும்போது நமக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றது கஷ்டம் இல்ல. இப்ப மக்கள் சேவை ஆற்றன்னு சொல்றாரு தளபதி அவர்கள் சொன்னாரு. பட் அவர் என்ன பண்றாரு? உண்மையாவே மக்கள் சேவை ஆற்றுறாருல. காலைல 9:30 மணிக்கு செக்ரட்டேரியட் வந்துடுறாரு, ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. ஒரு ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அத மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்பவே எக்ஸலண்டா ஒர்க் பண்றாங்க. சிங்கப்பெண் ஆகட்டும், பப்ளிக்கான சேவைகள் ஆகட்டும், எக்ஸலண்டா ஒர்க் பண்றாங்க. பட் கொஞ்சம் இப்படி அப்படி குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். பட் அது போக 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 ஸ்லோலி வந்து சரியாயிடும். இப்ப லஞ்சம் கிடையாது. முக்கியமா இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு வாங்குற ஒரு பெரிய ஃபண்ட் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து மிடில் கிளாஸ் மக்களுக்கும் லோவர் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் இன்ஃபேக்ட் அப்பர் மிடில் கிளாஸ் மக்களுக்கும் ரொம்ப பெரிய வரும். அந்த பார்ட்டி ஃபண்டை வந்து நம்ம கொடுத்து கொடுத்து அழிஞ்சிட்டு இருந்தோம். ஒன்ஸ் அந்த பார்ட்டி ஃபண்ட் இந்த கவர்மெண்ட் இதுல வந்து அது கட் ஆகும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாய்குமார் அவர்கள் செக்ரட்டேரியட்ல வந்து அவர் வந்து இந்த அரசுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய வரம் தான் சொல்லணும். நிறைய பேர்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு பவர் இருந்தது அப்படின்னா அவங்க ஸ்டேட்டே வித்துருவாங்க. பட் அப்படி இல்ல. அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு பியூரோக்ராட், தெளிவான ஒரு யோசனைகளை அரசுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகளுக்கும் கொடுத்த ஒரு தெளிவான பியூரோக்ராட்டா தான் பியூரோக்ராட்ஸ் மத்தியில பேசுறாங்க. சோ கண்டிப்பா அவர் வந்து ஒரு தெளிவான ஆலோசனைகளை இந்த அரசுக்கு வழங்கிட்டு தான் இருக்காரு. அது பிரகாரம் வந்து அரசு செயல்பட்டு இருக்கு. பிளஸ் நம்மளோட சிஎம் வந்து அதிகப்படியா பேசுறது இல்ல. பட் அவர் வந்து அவரோட அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி, அதிகப்படியாக பேசாதவர்கள் வந்து தெளிவா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி அவருக்கு ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு. ஸோ அது மூலியமா மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுட்டு எங்களால முடிந்த நல்லதை வந்து நாங்க மக்களுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறதுல அவர் கிளியரா இருக்காரு. அங்க வந்து மணி வந்து ஒரு பெரிய மெயின் ஃபேக்டரா இல்ல. ஏன்னா மணி ஒரு மெயின் ஃபேக்டரா இருந்தா அவர் அவ்வளவு பெரிய நடிகர், தன்னுடைய நடிகர் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பல கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் மாதிரி காலையில 9:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் வந்து வேலை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஹி இஸ் டூயிங் இட் வித் சின்சியாரிட்டி. அப்ப போக போக இது வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ். 2026 அந்த சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா சார்பில் போட்டியிடும் திட்டம் உங்களுக்கு இருக்குங்களா? 2026 முடிஞ்சிருச்சு. இப்போ வர இடைத்தேர்தல சொல்றீங்களா? இடைத்தேர்தல் சொல்றேன். இன்னும் அந்த அளவுக்கு நான் பெருசா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பத்தி யோசிக்கல. நான் இப்பதான் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஓகே. இதுக்கப்புறமா வந்து நான் கட்சி தலைவர்களோட என்ன நான் பரிச்சயப்படுத்திக்கிட்டு 30 ஆண்டு காலம் நான் ஒரு கட்சியில
டிராவல் பண்ணும்போது அவங்க எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கலன்ட்டு நான் ஆதங்கப்பட்டது கரெக்ட் தான். இப்ப இந்த கட்சியில இப்பதான் வந்திருக்கேன். என்னோட பொலிட்டிக்கல் கரியர், என்னோட பாஸ்ட் ஹிஸ்டரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துதான் அவங்க எடுத்திருக்காங்க. இப்பெல்லாம் தாவைக்கல ஜஸ்ட் லைக் தட் எல்லாருமே இணைஞ்சிட முடியாது. அவங்களோட சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பொதுச் செயலாளர் அவர்கள் பாக்குறாரு, உங்களோட பயோடேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்றாரு. அதுக்கு என்னெல்லாம் பெருசா கொஸ்டின்ஸே பெருசா கேட்கல. உடனடியா நான் வந்து இணைய சொல்லிட்டாங்க. சோ அப்ப அவங்களுக்கு நம்மளுடைய அந்த பயோடேட்டா வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நம்ம யாருன்னுட்டு. அவர்கள் பார்த்து என்ன செய்வாங்களோ அது செய்வாங்க. அதை நான் ஏத்துக்க தயார். ஓகே. விஜய் அவர்களோட அரசியல் பாணி ஒரு வார்த்தையில வந்துட்டு நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க சொல்ல விரும்பும் ஒரு செய்தி, இது ரெண்டுமே சொல்லிட முடியுங்களா? தொண்டர்களுக்கு அங்கீகாரம், அதுதான் விஜய் அவர்களுடைய சக்சஸுக்கு காரணம். அடிமட்டத்துல தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க, தலைவர்கள் கிடையாது. காங்கிரஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மேல்மட்ட தலைவர்களாவே டெல்லியில இருந்துப்பாங்க. ஆனா திடீர்னு இங்க பதவி வரும்போது இங்க வந்துருவாங்க. அது ராஜ்யசபா எம்பி ஆகட்டும், எம்பி சீட் ஆகட்டும், எம்எல்ஏ சீட் ஆகட்டும், மாநில தலைவர் ஆகட்டும். அப்ப கீழே இருக்க தொண்டன் வந்து பெபேன்னு முடிச்சுட்டு இருப்பான். உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே எல்லா தொண்டர்களும் சொன்னாங்க இல்லையா, தாவேகாக்கோட கூட்டணி போட்டு 70 சீட்டு தரேன்னாங்க, செலவுகளை பாத்துக்கிறேன்னாங்க, அமைச்சரவையில பங்குன்னாங்க, டெப்டி சிஎம்னாங்க. அப்ப நீங்க முடிவெடுக்கல. அப்ப நீங்க முடிவு எடுத்திருந்தீங்கன்னா 70 பேர் இன்னைக்கு எம்எல்ஏவா இருப்பாங்க. சரி, 60 பேர் எம்எல்ஏவா இருப்பாங்க. அதுல 50 பேர் தொண்டனா இருந்திருப்பான், 10 பேர் தலைவரோட இருந்திருப்பாங்க, இல்ல 10 பேர் தலைவரா இருந்திருப்பாங்க. நீங்க தொண்டர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமையை தட்டி பறிச்சீங்களா? ஓகே. பவருக்கு வந்தவொடனே என்ன பண்ணீங்க? எல்லா தலைவரும் போய் சேர்ந்துக்கிட்டீங்க. ராஜ்யசபா எம்பி வாங்கிக்கிட்டீங்க, மினிஸ்டர் வாங்கிக்கிட்டீங்க, மாநில தலைவராய் வந்துட்டீங்க. அப்போ தொண்டர்களுக்கு என்ன உரிமை? அந்த உரிமை வந்து அங்க மறுக்கப்படுது இல்லையா? சரி, இந்த இந்த சைட்ல வந்து நீங்க தாவேக்காவை பாருங்க. தன்னோட பயணிக்கிற ஒரு ஓட்டுநரோட மகன் இன்னைக்கு எம்எல்ஏ. ஓகே. கோயம்புத்தூர்ல ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவரு மாவட்ட தலைவர். ஓகே. சோ ஒரு அடிப்பட்ட தொண்டர்களுக்கு கூட அங்க நீங்க வந்து அந்த உங்களுடைய உணவை வந்து பகிர்ந்து நீங்க உண்ணும் போது அந்த தொண்டனுக்கு வந்து அங்க எழுச்சி ஏற்படும் போது ஒவ்வொரு ஏழைகள் வீட்லயும் வந்து பிரகாசமா லைட் இல்ல, விளக்கு இல்ல, பெட்ரோமாஸ் லைட் இல்ல, ஒரு ஹாலஜன் லேம்பே வந்து நீங்க ஏத்தி வைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படலாம். அதுதான் அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வுன்றது காங்கிரஸ்ல நடக்கிறது தலைவர்களுக்குள்ள, தாவேக்கால நடக்கிறது வந்து தொண்டர்களுக்குள்ள. இன்னும் இங்க வந்து யாரு தலைவர்கள் அப்படின்னு ஐடென்டிபிகேஷன் இல்ல. யாருக்கும் யாருமே பெருசா தெரியவும் இல்ல. நீங்க திடீர்னு போய் பார்த்தா, அன்னைக்கு நான் பனையூர்ல போய் பார்த்தா, நான் நின்றுட்டு இருக்கேன், ஒரு எக்ஸ் மினிஸ்டர் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். நமக்கு அதுவே ஐடென்டிபிகேஷனே நமக்கு தெரிய மாட்டேங்குது, யாரு என்ன. எல்லாருமே ஈக்குவலா இருக்காங்க, எல்லாருமே சமமா இருக்காங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. ஒன்லி தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளுமைக்காக அது வந்து ஒரு பெரிய மெக்கானிசமா இயங்கிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷேப் எடுத்து கூடி சீக்கிரமா வந்து இது பெரிய அளவுக்கு வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. கடைசியா ஒரு கேள்வி மேம். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேத்த கூட்டத்துல பேசினப்போ, காவேரி தண்ணியை பத்தி பேசினப்போ கொஞ்சம் கொச்சையாக வந்துட்டு அந்த டபுள் மீனிங்ல பேசின மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ அதனால வந்துட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு. உங்களோட பார்வை இதுல எப்படி இருக்கு? அண்ணன் உதய் அவர்கள் ஒரு திமுக மாதிரி ஒரு பாரம்பரியமான கட்சியில இருந்து வரும்போது அவர் வந்து அவருடைய அப்பா ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் பின்பற்ற வேண்டும். ஸ்டாலின் அவர்களை நீங்க எவ்வளவுதான் அரசியல விமர்சிச்சாலும் அவர் திருப்பி விமர்சிக்கிறது வந்து ஒரு விதண்டவாதத்தனமாவே இருக்காது. பர்சனல் விஷயங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. பட் அண்ணா உதயநிதி அவர்கள் வந்து நிறைய பர்சனல் விஷயத்த வந்து அவர் அட்டாக் பண்றாரு. முதல்ல இருந்தே அவர் கொஞ்சம் அந்த ஈகோயிஸ்டா பிஹேவ் பண்றது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் ரசிக்கல. முக்கியமா வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களை விமர்சிக்கிறதாகட்டும், இல்ல வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து அந்த விமர்சனத்தை தாண்டி அவர் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவரா வந்து அவர் செயல்படணும். டெல்லியில பாருங்க, ராகுல்ஜி வந்து நிறைய விமர்சிப்பார் பாஜக. என்னைக்குன்னா பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காருன்னா கிடையாது. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் தான். சோ ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்ற ஒரு மாண்பு இருக்கு. உதய் அவர்கள் வர்சஸ் எங்க தளபதி விஜய் அவர்கள் அப்படின் போது உங்களுக்கு வந்து அந்த போட்டி, ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம், ப்ரொஃபஷனல் போட்டி எல்லாம் இருந்திருக்கலாம். இப்ப வந்து அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவர்.
ஜனநாயக நாட்டுல மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனநாயக தலைவர் நம்ம தமிழ்நாட்டுடைய முதல்வர். அப்ப நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னும் போது உங்களுக்கு ஒரு மாண்பு இருக்கு. நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர், சாதாரண ஆக்டர் உதயண்ணா கிடையாது. நீங்க இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர். நீங்க கரெக்டா ஒரு எதிர்க்கட்சி தலைவர். பாஜக கூட எதிர்க்கட்சியில இருந்தப்போ இப்படி தவறான விமர்சனம் எல்லாம் பண்ணாது. டெல்லியில எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கார்டியலா இருப்பாங்க. பிஜேபி காங்கிரஸ்ல வெளியில சண்டை போட்டுப்பாங்க, பட் தே வில் பி வெரி கார்டியல். ஓகே. பாராளுமன்ற தாக்குதல் பாராளுமன்றத்துல நடந்த போது சோனியாமா முதல் கேட்டது ஹவுஸ் மிஸ்டர் வாஜ்பாய் அப்படின்னு தான் கேட்டாங்க. வாஜ்பாய்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத போது அவரை ஃபாரினுக்கு ட்ரீட்மெண்ட் அனுப்பிச்சது ராஜீவ்காந்திஜி அவர்கள் தான். சோ அந்த ஒரு கோட்பாடுகளுக்குள்ள உதயண்ணா இன்னும் அவரை கொஞ்சம் பண்படுத்திக்கிட்டு நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு அரசியல் பண்பாடோட அவர் நடந்துகிட்டாரு அப்படின்னா அவர் நிறைய விமர்சனத்துக்குள்ளாக மாட்டார். இப்ப அவர் தெரிஞ்சுக்கணும், மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்திருக்காங்க. முன்னாடி திமுக கொடுத்தாங்க, இப்போ தாவேகா கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த மேண்டேட்டை நம்ம மதிச்சு நடக்கணும். கண்டிப்பா மேம். இவ்வளவு நேரம் இடம்பலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இதுல இன்னொரு விஷயம் நான் ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறதுக்கு விரும்புறேன் தாவேகாக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தரை அலட்சியப்படுத்தாதீர்கள். இப்ப இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைசேஷன் கொடுத்து இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய உழைப்பு இவங்க கிட்ட இருக்கும், நேர்மை இவங்க கிட்ட இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அப்படின்றதுதான் நான் தாவேகாக்கு ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். மிக்க நன்றி. Madam, so much. Thank you so much.